Hello friends, welcome to our channel. Friends, நான் உங்கள் அபி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம ஆலு பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஆலு பிரியாணி எல்லாம் வந்துட்டு நம்ம வீட்டில் கண்டிப்பாக இது வரைக்கும் செஞ்சுருக்க மாட்டாங்க. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி, இப்படி எல்லா வகையான பிரியாணியும் செஞ்சுருப்போம். ஆனால் ஆலு பிரியாணி வந்துட்டு செஞ்சுருக்க மாட்டோம். ஸோ இப்போவே இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள், வேற லெவல் டேஸ்ட் கொடுக்குங்க. இது ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா வந்துட்டு அடுப்பு சிம்ல வச்சுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் கூடவே சிறிதளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேர்த்துருக்க மிளகாய்த்தூள் அண்ட் உப்பு வந்துட்டு எண்ணெயில் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு 4-5 உருளைக்கிழங்கு வந்துட்டு இந்த மாதிரி தோல் சீவி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. ரொம்ப வந்துட்டு சிறுசா கட் பண்ண வேணாம், இந்த அளவுக்கு கட் பண்ணனா நமக்கு கரெக்டா இருக்குங்க. அதையும் வந்துட்டு இதுக்குள்ளார சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. இப்ப வந்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. இந்த மாதிரி பண்ணி நம்ம பிரியாணி செய்யும் போது இந்த உருளைக்கிழங்கு வந்து உடையாம அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. அவ்வளோதான், இதை எடுத்து அப்படியே பிளேட்டுக்கு மாத்தி வச்சுக்கோங்க. இந்த பிரியாணி வந்துட்டு கண்டிப்பா எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்பவே பிடிச்சதாகவும் டிஃப்ரெண்டான டேஸ்டும் கொடுக்குங்க. இப்போ இதே எண்ணெயிலேயே வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதிலாக இன்னும் நீங்கள் நெய் சேர்க்க விரும்பலை அப்படின்னா இன்னும் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது சூடானதுமே நம்ம நார்மலாக பிரியாணிக்கு சேர்க்கக்கூடிய ரோசாப்பூ மொக்கு, பிரியாணி இலை, 2 ஏலக்காய் சேர்த்தாச்சு. கூடவே 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு சேர்த்துட்டு சோம்பு வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோங்க. கூடவே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம நார்மலாக ஒரே மாதிரி பிரியாணி செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பிரியாணி ஐட்டம்ஸ் எல்லாம் செய்யும்போது வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்துட்டு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்துதான் இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கோம். பெரிய வெங்காயம் சேர்த்தோம்னா ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். அடுத்ததான் வந்துட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. நம்ம வீட்டில் சிக்கன், மட்டன், மஷ்ரூம் இப்படி இல்லாத சமயத்திலும் கூட, வெஜிடபிள்ஸ் இல்லாத சமயத்தில் கூட வெறும் உருளைக்கிழங்க வச்சு இந்த மாதிரி அருமையான பிரியாணி செஞ்சு முடிச்சிடலாங்க. அடுத்ததான் இதில் 2 தக்காளி பழத்தை எடுத்து சின்னதாக கட் பண்ணிட்டு உள்ள சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாங்க. மசாலா பவுடர்ஸ் அடுத்ததாக சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்காதங்காட்டி 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும், இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டுங்க. அடுத்ததான் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு எடுத்து அப்படியே இதுக்குள்ள சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இந்த தக்காளி, வெங்காயம் அண்ட் மசாலா இது கூட எல்லாம் வந்துட்டு நம்ம சேர்த்துருக்கிற உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. இது அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் இருக்கட்டும். இந்த கிரேவியோட டேஸ்ட்லாம் வந்துட்டு உருளைக்கிழங்குல இறங்கியிருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுப்பை நல்லா சிம் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஆஃப் பண்ணினதுக்கு அப்புறமா வந்துட்டு தயிர் ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்பவே சுலபமாக கம்மியான இன்கிரீடியன்ஸ் வச்சு செய்யக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான பிரியாணியாக இந்த ஆலு பிரியாணி கண்டிப்பாக இருக்குங்க. அதே சமயத்தில் உருளைக்கிழங்கு பல பேர் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்றா இருக்கும். அந்த உருளைக்கிழங்குல செய்யக்கூடிய பிரியாணியும் வந்துட்டு எல்லாருமே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த டேஸ்ட்லாம் உருளைக்கிழங்குல அப்படியே இறங்கிட்டு இருக்குது. ரொம்பவே அருமையான ஸ்மெல்லும் வருது. எப்படா செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இதை செஞ்சுட்டு இருந்தேங்க. நீங்களும் கூடவே செஞ்சுட்டு வாங்க. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதையே அவ்வளவே சூப்பராக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே 2 டம்ளர் அரிசியை ஊற வச்சுருந்தோம். அதை எடுத்து நல்லா கழுவிட்டு அந்த அரிசியை உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இது ஒரு நிமிஷம் வந்துட்டு நல்லா வதங்கட்டும் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி. அப்போ தான் நமக்கு வந்துட்டு ரைஸ் குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேங்காட்டி ஒரு 4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இது நல்லா கலந்து விடுங்க. மேலால் வந்துட்டு மல்லித்தலையில் சேர்த்துக்கலாம். கூடவே புதினா தலை இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துட்டு நல்லா குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 2 விசில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், ரொம்பவே அருமையான உருளைக்கிழங்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாம் வந்துட்டு தோத்து போயிருங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த பிரியாணி அவ்வளோ கமகமான ஸ்மெல் வருது. அதே சமயத்தில் வந்துட்டு ரொம்பவே அருமையான டேஸ்டாகவும் இருக்குது. ஸோ சிம்பிளான ஒரு பர்ஃபெக்டான பிரியாணி கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஆலு பிரியாணியாக இருக்குங்க. எல்லாருமே வந்துட்டு இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த ஆலு பிரியாணி ரொம்பவே பிடிச்சதாக இருக்கும். நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு அப்படிங்கிறது நார்மலாக இருக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். ஸோ அதை வச்சு கூட இந்த அளவுக்கு ஒரு சிம்பிளான டேஸ்டான பிரியாணி பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே பண்ணிடலாங்க. ஸோ இதை நம்ம தயிர் வெங்காயம் கூடயும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை சும்மா சாப்பிட்டோம்னாலும் அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட் இருக்கும். இதை எல்லாருமே மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.